ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் சாப்பாடு போடணும். அவ்வளவுதானே? ஆமா பாட்டிமா. டாக்டர் ஒரு மணி நேரம் கொடுங்க. நீங்க எல்லாரும் வயிறார சாப்பிடலாம். எப்படிமா? சாப்பாடு சாதாரண சாப்பாடு இல்ல. வாய்க்கு ருசியா எல்லாருக்கும் வெஜிடபிள் பிரியாணி போடலாம். என்ன? பல பேர் உசுர காப்பாத்த வந்து டாக்டர் இருக்கீங்க. நீங்க பசியோட இருக்கலாமா? நாங்க எல்லாரும் சாப்பாடு போட்டு அசத்திர மாட்டோம். என்னடா சேது சொல்ற சரிதானே? சரிடா. எங்க அப்பா தலையில இருந்த மெடிக்கல் கேப்ல ஒரு சின்ன குறை கூட வந்துறாது. அதுக்கு நான் என்ன வேலை செய்யறேன்? அப்படி சொல்றேன் வேற நீ. இது ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க. சுட சுட வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் கூட எடுத்து கொடுங்க. சரி எல்லாரும் ரெடியாக்கா? எல்லாம் ரெடியா போடா. ஐயா தானா அதே கண்ணனி நீங்க எல்லாரும் காலையில எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே அத பாருங்க அந்த அரிசி எடுத்து தேங்காய் போட்டு கலக்கி போடுறா. சரி போடா. ஏய் அத கிண்டி ஒரு அடி பிடிச்சு போடு. சரி போடா. ஏடா அரிசி வெந்து தரகாரி எடுத்து பாறா. போடா. அடிச்சு. நீ போடா டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பரா. அடடடடட சும்மா சொல்ல கூடாது. ருசி பின்னுதுடா. சரி சரி எல்லாம் எடுத்து கேட்காம என்ன இவ்வளவு சாப்பாடு போடுறாங்க. புரியல. இந்த யாரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆமாடி. பாடு கொண்டு வந்தவனி பாதி வழியே அசைட் ஆகி சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டி வேஸ்டா போயிடும். கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு எல்லாரும் வருவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரஞ்சனா மேடம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க ஹஸ்பண்ட் பாட்டி வந்து இன்னும் 1 மணி நேரத்துல மதிய சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடும் சொல்லி எல்லாரும் வெஜிடபிள் பிரியாணி சமைச்சு உங்க ஹஸ்பண்ட் தான் அமைச்ச பையன் நினைக்காம எந்த ஒரு பந்தா இதுவும் இல்லாம நம்ம எல்லாரோட வயிற்று பசியை போக்கணும்னு சொல்லி 1 மணி நேரத்துல எல்லாரும் சேர்ந்து சமைச்சு நமக்கு இந்த சாப்பாடு போட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரோட வயிற்று பசியும் அவங்க தான் தீர்த்து வச்சிருக்காங்க. அவங்க நல்ல மனசுல நல்லா இருந்தாங்க. நான் கேட்கறது தப்பா நினைச்சாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரையா நீ டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு உன் முடிவை மாத்திக்க முடிஞ்சா மாத்திக்கோ.